தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டின் பொதுக்காலம் மார்ச் 1 தேதி. இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி மார்க் 10 அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று பெற்றோர் கொண்டு வருகிறார்கள். ஆனால் சீடர்கள் அதட்டுகிறார்கள். ஆனால் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்பதை அவர் விளக்கிச் சொல்லுகின்றார். ஒரு நிகழ்வை பற்றி நாம் யோசிப்போம். அது ஒரு மழலையர் பள்ளி. அந்த பள்ளியில் அன்று நன்றி தெரிவிக்கின்ற நாள். முதல் வகுப்பு ஆசிரியை தன் மாணவர்களிடம் தங்கள் நன்றிக்குரிய மனிதரையோ பொருளையோ படமாக வரையச் சொன்னார். பலரும் பல படங்களை வரைந்தார்கள். ஒரு சிறுவன் மட்டும் ஒரு கையின் படத்தை வரைந்தான். அது யாருடைய கை என்று ஆசிரியை கேட்டபோது, டீச்சர், உங்களுடைய கை என்றான். உடனே ஆசிரியை அந்த சிறுவனிடம், மற்ற எல்லாரும் மனிதர்களுடைய படத்தை வரைந்திருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் என் கையை வரைந்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டதற்கு சிறுவன், இந்த கைதான் என் பிஞ்சு விரல்களை பிடித்து எழுத கற்றுக் கொடுத்தது. இந்த கைதான் என் விரல் பிடித்து அழைத்து வந்தது. இந்த கைதான் என் கன்னத்தை வருடி கொடுத்தது. இந்த கைதான் என்னுடைய தலையை தடவி கொடுத்தது என்று விளக்கம் அளித்தான். குழந்தைகள் வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள், உள்ளதை அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடிகள், வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவருக்கே இறையாட்சி உரியது என்று இயேசு சொன்னதில் வியப்பேதும் இல்லை. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நாம் குழந்தைகளைப் போன்று தூய மனத்தவராய் வாழ்வோம். அதன் வழியாக இறையாட்சியை நமக்கு உரித்தாக்கிக் கொண்டு இறைவனுடைய அருளை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பான ஆண்டவரே, குழந்தை உள்ளத்தை நீர் விரும்புகின்றீர். கள்ளம் கபடற்ற குழந்தைகளுடைய மனநிலையை நீர் பெரிதும் விரும்புகின்றீர். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் எளிய மனம் படைத்தவர்களாக, பிறரை அன்பு செய்பவர்களாக, கள்ளம் கபடமற்று எங்கள் வாழ்வில் எங்களுடைய சொல்லும் செயலும் அமைய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும். உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.